நமது வாழ்க்கையில் நல்லவர்கள் தீயவர்கள் வருவார்கள். நல்லவர்களிடம் பழகுவது எளிதாக இருக்கும், தீயவர்களிடம் பழகுவது சற்று கடினமாக இருக்கும். நல்ல குணங்கள் இருப்பவர்கள் இடம் பழகுவது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். தீய குணங்களை கொண்டவர்களிடம் பழகுவது நமக்கு பயத்தை தான் கொடுக்கும், அச்சத்தை உண்டாக்கும். இந்த அச்சத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். வீரமாக செயல்பட்டு அச்சத்திலிருந்து வெளியே வந்து தீயவர்களை நாம் தண்டிக்க வேண்டும், தீயவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த நபர்களிடம் நாம் எவ்வாறு செயல்படுவது, எவ்வாறு உறவு கொள்வது? தேவர்களும் அசுரர்களும் 2 நபர்களும் எப்பொழுதுமே இருப்பார்கள். அவர் இருவரும் சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரே தந்தை, ஆனால் 2 வேறு வேறு தாய்மார்கள், தேவர்கள் அசுரர்கள்.